நாம் வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா 51ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். 51:1. போதும். நீதியை பின்பற்றி, எனக்கு இரவு வேளையில 1 மணிக்கு எனக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்தாருங்க. நீதியை பின்பற்றி, அதுக்கப்புறம் என்னன்னு எனக்கு தெரியல. நீதியை பின்பற்றி அதுக்கப்புறம் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள் அப்படின்றது இது தெரியுது. அந்த இடையில உள்ள சென்டென்ஸ் எனக்கு எண்ணத்துக்கே வரல. இந்த நீதியை பின்பற்றி, என்ன நீதியை பின்பற்றி? எனக்கு ஒண்ணுமே, நானும் போட்டு போட்டு அந்த வசனங்களை சொல்லி சொல்லி பார்த்து கொண்டே இருந்தேன். அப்புறம் எனக்கு ஒண்ணுமே புலப்படல. எழுப்பி வந்து நான் வேதத்தை புரட்ட பார்க்கும் பொழுது, நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள், ஆண்டவர் கர்த்தரை தேடுகிற நீங்கள் ஆண்டவர் சொல்லல பாருங்க. அந்த இடத்துல ஆவியானவர் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார், கர்த்தரை தேடுகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? நீதியை பின்பற்றி தான் கர்த்தரை தேடணும். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள் என்று ஆவியானவர் இன்றைக்கு திருவளம் பற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நான் முதலாவது பின்னாடி உள்ள பகுதியை சொல்லிட்டு அடுத்தது முன்னாடி நான் வர விரும்புகிறேங்க. நீங்க வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள் அப்படின்னு ஆவியானவர் சொல்லுகிறார். அந்த வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை என்ன, அந்த தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழி என்ன, அந்த 2 காரியங்களை சொல்லுகிறேன். சொல்லுகிறதுக்கு முன்பாக நாம் எப்படி இருந்தோம், நாம் எங்க இருந்தோம், நாம் எங்க வந்தோம், நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி ஒரு சின்ன ஒரு பின்னணியை பார்த்து விட்டு இந்த வசனத்துக்கு நேராக கடந்து வரலாம் என்று நினைக்கிறேன். நம் முற்காலங்களில இல்லையா, நம்முடைய வேதம் சொல்லுகிறது, நாம பாழான நிலத்திலும் ஊழையிடுறானா. உபாகமம் எழுதின புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது, பாழான நிலத்திலும் ஊழையிடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தாராம். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார் 40ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்துல, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்த என்னை கர்த்தர் தூக்கி எடுத்தார் என்று சொல்லி. நம்மளுடைய முன் அனுபவங்கள் எல்லாம் அதுதான் இல்லைங்களா? எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்றீங்களோ தெரியல. இல்ல பாஸ்டர்மா, நாங்கெல்லாம் நல்லா வாழ்ந்தோம், நல்லா இருந்தோம், அப்படி இருந்தோம், இப்படி இருந்தோம். ஆனா எப்படி இருந்தீங்களோ ஆண்டவர் பார்வையில நம்ம எப்படி இருந்திருக்கிறோம்? உளையான சேற்றில் இருந்திருக்கிறோம். ஊழையிடமான இடத்துல, பாழான நிலத்துல ஊழையிடமான வெறுமையான வார்த்தை இல்லை, ஒன்றுக்கு உதவாதவர்களாக, ஒன்றும் இல்லாதவர்களாக, எதற்கும் பிரயோஜனம் இல்லாதவர்களாக, பாவ சேற்றில புரண்டு கொண்டிருந்தவர்களாக, சுய இஷ்டத்தின்படி நடந்தவர்களாக, காட்டு கழுதை போல தன்னுடைய வெறியில தன்னுடைய இச்சையின்படி காற்றை உட்கொண்டு விட்டு வயிறு நிரம்பி இருக்கிறது என்று சொல்லி. கழுது அப்படிதான் இருக்குமா? வனாந்தரத்துல கத்துன காற்று உள்ள போய் வயிறு நிறைஞ்சு, காற்று உள்ள போன வயிறு எப்படி இருக்கும்? கும்முனானோன்னு அதுக்கு ஒரு திருப்தி இருக்குமா? ஓ நம்ம சாப்பிட்டுட்டோம், வயிறு நிறைஞ்சு போச்சு. காற்று உள்ள போனா எவ்வளவு நேரம் இருக்கும் இல்லையா? கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணும்? அது எப்படியோ போய் என்ன பண்ணும்? திரும்ப பசிக்கும். அப்படி நம்மளுக்குள்ள ஒரு அந்த மாதிரி ஏதோ இருந்தோம், ஏதோ நம்ம அம்மா அப்பா பெற்றாங்க, இருந்தோம், வாழ்ந்தோம், நம்மளுக்கே திருப்தி, ஓ நல்லா வாழ்ற போல, அப்படி உள்ள ஒரு அனுபவம் தான் நம்மளுடைய அனுபவமா இருந்தது. இதை காட்டிலும் நம்ம புதிய ஏற்பாடுகளை படிக்கும் பொழுது நம்ம முன்னே துர்க்கிரியரை செய்கிறவர்களாக இல்லையா, அறியாதவர்களாக. கொலோசியர் 1:21 படிங்க. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியினால் மனதிலே சத்துருக்களாயும் சரி, இப்ப நம்ம எப்படி இருந்தோமா? முன்னே துர்க்கிரியில மனதுல சத்துருக்களாய், துர்க்கிரியில என்ன? ஒடுக்கிமேத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வந்து வாசிங்க. இப்படி எல்லாம் இருந்தோம் என்று வேதம் நம்மை சொல்லுகிறது. இது அப்படிதான் நம்ம 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 நம்ம
ரட்சிக்கப்பட்டு நம்ம எப்படி இருந்தோம், இன்றைக்கு எப்படி வந்தோம், எப்படி இருந்து கொண்டு இருக்கிறோம், நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று ஆவியானவர் இன்றைக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார் என்று படிக்கலாமே. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் எடுக்கலையா? முன்னே நாம் தூஷிக்கிறவர்களும் முன்னே நான் தூஷிக்கிறவனும் போதும் போதும். அப்ப அறியாமல் எப்படி இருந்தோம், எப்படியெல்லாம் இருந்தோம்ன்றதுக்கு எனக்கு தெரிந்த ஒரு 2-3 வசனங்களை, அதே எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை படிக்கலாமே. 2ஆம் அதிகாரம். அக்கிரமங்களினாலும் நடந்து கொண்டீர்கள். போதும். முன்னே நம்ம எப்படி இருந்தோம், தேவனுடைய துர்க்கிரியை செய்கிறவர்களாக, அந்நியராக, பயங்கரமான என்னது இப்பிரபஞ்சத்தினுடைய அந்த பிசாசுடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்களாக, இச்சையின்படி தன்னுடைய சுயசத்தின்படி நடக்கிறோம். இப்படி இருந்த நம்மை தான் என்ன பண்ணினாரு, ஆண்டவர் உங்களை கண்டு கொண்டார், உங்களை ரட்சித்தார் இல்லைங்களா? ஆண்டவர் நல்ல ரட்சித்து வெறுமையா இருந்த நம்மளை ஒரு நிறைவான ஆசீர்வாதத்துக்கு நேராக, அநேகருக்கு பிரயோஜனப்படும்படியாக, அநேகருக்கு ஆசீர்வாதமாக உங்களையும் என்னையும் ஆண்டவர் அதற்காக தான் வேறு பிரித்தார். சும்மா எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்காக அல்ல, இன்னும் புலம்பிக் கொண்டே இருக்கும்படியாக அல்ல. அப்படின்னா என்ன நினைப்பாங்க நம்மளுடைய தேவனை? ஒன்றும் இல்லாத தேவனோ? ஆண்டவர் வேற என்ன சொல்றாங்க, தன்னைத்தான் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து அப்படியே ஒரு தாழ்மையா வெளிப்பட்டதுனால நம்முடைய தேவனுக்கு ஒன்றும் இல்லையோ, ஏழைகளின் தேவனோ, அப்படி ஏழையான தெய்வமோ? அப்படியெல்லாம் இல்லைங்க. தேவன் ஒரு மகிமைக்கு நேராய், மேன்மைக்கு நேராய் அவருக்குள் வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் பரிபூர்ணமாய் அனுபவிக்கும்படியாக அவரோடு கூட இல்லைங்களா, எந்த ஒரு எதையும் விட்டு கொடுப்பாங்க. நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, நல்ல ஐஸ்வர்யவான்கள் எதையும் விட்டு கொடுப்பாங்க. ஆனா ஒருவங்க தன் சாணத்தை விட்டு கொடுப்பாங்களாங்க. ஆனா அதையும் நம்மளுக்காக விட்டு கொடுத்த நாம் ஒரு அன்புள்ள தேவன், ஒரு இரக்கமுள்ள தேவன். இவருக்கு ஒப்பானவர் ஒருவருமே இல்லைங்க. இப்படிப்பட்ட அனுபவத்தில் இருந்த நம்மை தேவன் தம்முடைய ஜீவனையே கொடுத்து, அவர் விலைக்கிரயமாய் தன்னுடைய ஜீவனை கொடுத்து உங்களையும் என்னையும் மாற்றி அவருடைய பரிசுத்த சமூகத்துல அவரோடு கூட இருக்கும்படியாக, அவரோடு கூட அவருடைய அதிகாரங்கள் எல்லாம் நாம் பயன்படுத்திக் கொள்ளும்படியாக, அவரோடு கூட வாசம் பண்ணும்படியாக தெரிந்து கொண்டுதான் நம்மளை இந்த சமூகத்துல தேவன் நம்மளை கூட்டி சேர்த்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் நம்மளுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை வைத்திருந்தாருங்க. இப்படிதான் தேவன் நம்மளை வேறு பிரித்தார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். அது என்ன வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை? கண்மலைனா என்னங்க? கண்மலைனா என்ன சொல்லுங்க பாப்போம். சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, டக்கு கண்மலைனா என்ன பைபிள் படிக்கிறீங்க? அப்படி என்னதான் பைபிள் படிக்கிறீங்க? கண்மலைன்னா ஒரு பாறை, வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க செல் வச்சிருப்பீங்கன்னா டிக்ஷனரியில போட்டுக்கோங்க. கண்மலைன்னா பாறை, வெறும் பாறை. என்ன சொல்லுவாங்க, ஒரு படிகார கல் இருக்குதுயா, அது போல ஒரு கல், ஒரு பாறை, அது வேற ஒண்ணுமே இல்லை. கண்மலையாகிய கிறிஸ்துவனும் ஏதோ செழிப்போ ஆசீர்வாதம் இல்லைங்க. கண்மலைன்றது வெறும் பாறை, ஒரு கல்லு. அதுதான் ஆண்டவரே. இப்படிப்பட்ட வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை, இப்படி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல், ஒன்றுக்கும் உதவாம அப்படி சும்மா இருக்கிறத, இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவர் இல்லையா? பெரிய பெரிய காரியங்களை ஆண்டவர் அப்படிதான் செய்யற ஆண்டவர். ஒன்றும் இல்லாமல் இருக்கிற நம்மளைய எதுலையும் நம்மளுக்கு நீங்க அது எவ்வளவு ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ தெரியல. வேதம் சொல்லுகிறது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு பைத்தியங்களை தெரிந்து கொண்டார் இல்லையா? உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை விரிவானவைகளையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அப்படிதான் நானும் நீங்களும் இருந்தோம்.
ஒன்றுக்கும் உதவால, யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. யாரும் நம்மளை நேசிப்பாரற்று, நம்மளை ஏற்றுக்கொள்வாரற்று, நிராகரிக்கப்பட்ட ஒண்ணு. அப்படியே நம்ம ஏதாவது இருக்கிறவங்களை எல்லாம் நேசிப்பாங்க இல்லைங்களா? இதுதான் உலகம். இல்லாதவங்களை யாராவது நேசிப்பாங்களா? ஒன்னா அழகு இருக்கணும், அறிவு இருக்கணும், பணம் இருக்கணும், ஏதாவது ஒண்ணு இருந்தா மாதிரி நம்மளை எது பண்ணுவாங்க, ஊர்ல மாதிரி தொட்டுக்கிறதுக்கு எடுப்பாங்க. ஒண்ணுமே இல்லாதவங்க யாராவது இது பண்ணுவாங்களா? தேடி வருவாங்களா? அப்படி இருந்த அப்படி வெட்ட கண்மலை தாங்க நம்ம. அதுல இருந்து தேவன் வெட்டி எடுத்து என்ன பண்ணினாரு? நம்மளை ஒரு பாறையாய் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் அன்னைக்கு சீசன் மத்தியில பேதுருவை பார்த்து சொன்னாரு, நீ ஒரு பாறையாய் இருக்கிறாய் இல்லையா? உண்மையை சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொல்லி அந்த வெறும் பாறையை கண்மலையாய் மாற்றி அநேகரை தாங்கும்படியாக, அநேகருக்கு பிரயோஜனமாய் மாற்றும்படியாக உங்களையும் என்னையும் தேவன் வேறு விரித்திருக்கிறாருங்க. அதுதான் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை. நீங்க ஏதோ நினைச்சுக்காதீங்க. வெறும் பாறை நீங்க டிக்ஷனரியில பாருங்க, அது கேட்ட எல்லாரும் ஒரு இணைப்பெல்லாம் அந்த செல் இருக்கிறதுனால நிறைய அதனுடைய மீனிங்ஸ் எல்லாம் இருக்கும். இங்கிலீஷ்ல தமிழ்ல போட்டு பாருங்க. ஆண்டவர் என்ன பண்ணாரு? அப்படிப்பட்ட பாறையை நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்ம அப்படியே முன்ன இருந்த பாறை மாதிரியே இப்பயும் பாறையா தான் இருக்கிறோம். எதுக்கும் சபைக்கும் பிரயோஜனம் இல்லை, குடும்பத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, எதுலயும் ஒரு மாற்றம் இல்லை, எதுலயும் ஒரு வளர்ச்சி இல்லை, எதுலயும் ஒரு மேன்மை இன்னும் நம்ம பெறல. எனக்கும் சேர்த்துதாங்க பிரசங்கம். ஏதோ அது கொஞ்சம் சத்தமா பேசணும்னு எனக்கு ஆவியானவருடைய பலனோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்களையும் என்னையும் பேதுருவை போல அநேகருக்கு பிரயோஜனமாய் நம்ம மேல கர்த்தர் சபையை கட்டணும். ஊழியக்காரருக்கு தான் சபை கட்ட பொறுப்புன்னு நினைக்காதீங்க. நீங்களும் நானும் சேர்ந்ததுதான் சபை, ஊழியர்களும் விசுவாசிகளும் சேர்ந்ததுதான் சபை. உங்களை இல்லாமல் பாஸ் இல்ல, பாஸ் இல்லாமல் நீங்களும் இல்ல, ரெண்டு பேரும் சேர்ந்ததுதான். பாசு மாத்திரம் தானே, பாசு மாத்திரம் இருக்கணும், விசுவாசி அவங்களை உற்சாகப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு உங்களை இன்னும் பலப்படுத்தி உங்களை இன்னும் மேல கொண்டு வரணும். அதற்காக ஊழியர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். சபையில உங்களை கண்காணிகளாக மந்தைக்கு நல்ல புல்லுள்ள இடங்களில் உங்களை கொண்டு போய் மேய்த்து அமர்ந்த தண்ணீரடையில வழி நடத்தும்படியாக ஒரு பரம மேய்ப்பன் ஒருவர் இருக்கிறார். அவருக்கு கீழே இப்படி ஒரு சின்ன மேய்ப்பனை கர்த்தர் கொடுத்து சபையை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நாட்கள் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு நேராதான் தேவன் உங்களை வெட்டி எடுத்து கொண்டு வந்தார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த காலத்துல வனாந்தரத்துல அந்த கண்மலையை என்ன பண்ணாங்க? மோசே ஜனங்களுக்கு தண்ணி வேணும்னு சொன்ன கர்த்தர் முதலாவது சொன்னார், அந்த கண்மலையை பார்த்து அடி என்று சொல்லி அந்த கோலை கொண்டு அடித்த உடனே அங்க தண்ணீர் புறப்பட்டு வந்தது. இன்றைக்கு அந்த உபதேசம் என்கிற கோலை கொண்டு, சத்தியம் என்கிற கோலை கொண்டு அடிக்கும் பொழுதுதாங்க தண்ணீர் புறப்பட்டு வரும். ஆமென், ஆமென். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? அடிக்கட்டும், அது அடிக்கட்டும். எத்தனை கரங்களுக்கு ஓகேவா? சத்தியத்தை கொண்டு, உபதேசத்தை கொண்டு அடிக்கும் பொழுதுதான் அங்க ஒரு ஊற்று புறப்படுங்க. இல்லைன்னா நீங்க அப்படியே வெறும் பாறையாதான் இருப்பீங்க, வெறும் பாறையாதான் இருப்பீங்க. இன்றைக்கு நீங்க ஒப்பு கொடுக்க பாருங்க. அந்த மோசேவை தேவன் முதல் முறையாக அடிக்கதான் சொன்னார், அடித்து ரெண்டாவது முறை தான் பேச சொன்னார். இன்னைக்கு இது கொஞ்சம் அடிக்கும் பொழுது வலிக்குது இல்லைங்களா? ஆனா நீங்கள் நம்ம சங்கீத புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம் 114ஆம் சங்கீதம், அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாரையும் நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார் என்று. நீங்க அப்படி மாறணுமா? எத்தனை பேர் விரும்புகிறீர்களோ அத்தனை பேரும் இந்த கோலாகிய உபதேசத்திற்கு ஒப்பு கொடுப்பீர்களானால் நீங்கள் தண்ணீர் தடாகமாக மாறுவீர்கள், நீரூற்றுகளாக மாறுவீர்கள். ஆண்டவரே, சங்கீதத்தில் இன்னொரு சங்கீதத்துல நம்ம படிக்கிறோம், நீதிமானனை தயவாய் குட்டி கொட்டட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும், என் தலை அதை அல்லல் தட்டுவதில்லை, என் தலை அதை அல்லல் தட்டுவதில்லை. அல்லல் தட்டுவதில்லைன்னா ஓடி ஓடி தலையை காட்டணும், கொட்டட்டும், அது என் தலை எண்ணெயை போல இருக்கலாம். எண்ணெய் என்பது ஒரு பகுதியில் ஆசீர்வாதத்தை காண்பிக்கிறது, அபிஷேகத்தை காண்பிக்கிறது, மகிழ்ச்சியை காண்பிக்கிறது. அது முகக்கலையை உண்டு பண்ணக்கூடியது, மகிழ்ச்சியை உண்டு பண்ணக்கூடியது. அன்பான வாலிபர்களுக்கு நான் சொல்லுகிறேன்,
உங்களுடைய தலையை அல்ல தட்டக்கூடாது. பெரியவங்க எப்படியோ அந்த மோசே கண்மலையை பார்த்து அடித்த உடனே எனக்கு ஆவியானவர் எனக்கு சொல்லி கொடுத்த இது ரகசியம். இது ஒருவேளை வேற எங்காவது யாராவது பேசி இருக்கிறாங்களா தெரியல, அந்த ரெவலேஷன் இருந்திருக்கிறா தெரியல. நான் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டேன். ஒரு 12-11 மணிக்கு மேல இருக்கு, எந்த டைமும் நான் பார்க்கல. அப்படியே உட்கார்ந்து கொண்டேன். ஆவியானவரே, என்ன வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை, என்ன வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை. அப்படிப்பட்ட வீணா சும்மா இருக்கிற கண்மலையில் இருந்து நம்மளை நீரூற்றாய் மாற்றும்படியாக, தண்ணீர் தடாகமாய் மாற்றும்படியாக ஆண்டவர் நம்மளை வெட்டி வேறு பிரித்து கொண்டு வந்திருக்கிறாருங்க. இன்றைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? எப்படி இருக்கிறீர்கள்? நான் தண்ணீர் தடாகமாய் இருக்கிறேனா? அநேகத்தை தாகத்திற்கும்படியாக நான் ஒரு நீரூற்றாய் ஆசீர்வாதமாய் என் குடும்பத்துக்கு இருக்கிறேனா? ஒருவேளை ஒரு வறண்ட நிலவரம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. அன்றைக்கு பேதுருவை எடுத்து பயன்படுத்தின ஆண்டவர் உங்களையும் எடுத்து பயன்படுத்துவார். உங்களையும் எடுத்து பயன்படுத்துவார். உங்களை ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களை கர்த்தர் மாற்றுவார். சரி, போகட்டும். அடுத்த சப்ஜெக்ட் கர்த்தர் நம்ம சொல்லி இருக்கிறாங்க. எத்தனை பேர் இல்லையா நம்ம ஆண்டு பைபிள்ல நம்ம கொரிந்தியர்ல நம்ம 3:17 நம்ம படிக்கும் பொழுது நீங்களே அந்த ஆலயம். அன்னைக்கு பேதுருவை வந்து என்ன பண்ணாரு? பாறையா மாற்றி உண்மையிலே சபையை கட்டுவேன்னு சொன்னாரு. ஆனா அவர் எல்லாம் ஒரு அஸ்திபாரத்தின் கற்களாய், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாஸ்டர் வசிப்புல சொன்னது போல இயேசு மூளைக்கல்லாய் இருக்கிறார். அவர்கள் எல்லாம் அப்போஸ்தலர்கள் எல்லாம் அஸ்திபாரங்களாய் இருக்கிறார்கள். அதன் மேல நீங்களும் நானும் ஆலயமாய் கட்டப்பட வேண்டுங்க. ஆலயமாய் கட்டப்பட வேண்டும். நீங்கள் ஒரு கற்களாய் ஆலயங்களாய் கட்டப்பட வேண்டும். ஒருவன் அந்த ஆலயத்தை கெடுத்தால் கர்த்தர் கெடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையை எத்தனை பேர் கெடுத்துக் கொண்டிருக்கிறீங்க? எத்தனை பேர் உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பம் சபிக்கப்பட்டிருக்கிறது? உங்கள் நிமித்தம் உங்களுடைய சபை சாபமாய் இருக்கிறது. சிலருக்கு அந்த உணர்வே இல்லாமல் இருக்கிறீர்கள். நான் எத்தனை பேருக்கு நான் இடரலாய் இருக்கிறேன், நான் ஒரு பிரயோஜனமற்றவனாய் இருக்கிறேனே, பிரயோஜனமற்றவனாய் இருக்கிறேனே, நான் எதற்கும் சாட்சி இல்லாமல் இருக்கிறேனே. கர்த்தர் விட மாட்டாருங்க. இன்னைக்கு ஆவியானவர் திருவளை ஒட்டி கொண்டு இருக்கிறார். நான் சொந்தத்துல நான் ஒண்ணு கூட நான் எடுக்கல. ஆவியானவர் சொன்னதை நான் இங்க சொல்லிக் கொண்டிருக்கேன். எதற்காக ஆண்டவர் வெட்டி எடுத்துக் கொண்டு வந்தார்? எதற்காக உன்னை அடித்தார்? எனக்காக வேண்டும் எடுத்தார். எத்தனை அடி அடிச்சாலும் தண்ணி கொடுக்க மாட்டேன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிற கல்லா இருக்கீங்களா? இப்படி இருப்பீங்கன்னா பரிதவிக்கப்பட்டவர்களாய் போய்விடுது. ஆண்டவரை என்னை ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய், ஒரு நீரூற்றாய் மாற்று. அந்த உபதேசத்தை கொண்டு அடிக்கும் பொழுதுதாங்க, சத்தியத்தை கொண்டு அடிக்கும் பொழுதுதான் நீரூற்று புறப்படும். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை தாழ்த்துகிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், இதை நிறைவேற்ற எனக்கு பலன் கொடுங்க கேளுங்க. ஒருவேளை பலன் இல்லாமல் இருந்தால் இந்த ஆலயத்தை நீங்க கெடுப்பீங்கன்னா, கர்த்தருடைய வேதம் சொல்லுது கெடுப்பேன் என்று அவர் சொல்லுகிறாங்க. இரக்கமுள்ள தேவன் தான், அன்புள்ள தேவன் தான். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தயவுள்ள தேவன் தான், கிருபை உள்ள தேவன் தான். மறுபகுதியில பட்சிக்கிற அக்னியா இருக்கிறாங்க, எரிச்சல் உள்ள தேவனா இருக்கிறார். இன்றைக்கு வீணாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஒருவேளை எரிச்சலா இருப்பார். ஆனால் அந்த கோபத்தை தணிக்கக்கூடியவர்களாய் நீங்கள் மாறுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெறுமையாய் அப்படியே இருப்பீர்கள். ஆனால் அப்படி இருந்த நம்ம தான், ஒன்றுக்கு உதவாம இருந்த நம்ம தான், வெறும் கல்லா இருந்த நம்ம தான், எதுக்கு பிரயோஜனம் இல்லாம இருந்த நம்ம தான். ஆனா மோசையை கொண்டு அடிக்கும் பொழுது தண்ணீர் புறப்பட்டு வந்தது. அந்த பாறையின் மேல கர்த்தர் ஆலயத்தை கட்ட விரும்புகிறார். நம்முடைய வழியை மாற்றிக் கொள்வோம். ஒரு விசை கர்த்தருடைய சமூகத்தில் அப்படியே ஒப்புக்கொள்ளும். ஏசப்பா, என்னுடைய நிலவரம் என்ன? புருஷனை குறிச்சு குறை சொல்றதும், பிள்ளைங்க குறை சொல்றதும், இல்ல மனைவி குறை சொல்றதும், இல்ல புருஷர்கள் மாறி 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 ஒருவேளை திருப்தியற்ற நிலம் கூட இருக்கலாம் இந்த என் குடும்பத்துல.
இனி உங்க புருஷன் உங்களுக்கு சொல்லக்கூடாது, என் மகள் என்னுடைய மனைவி ரொம்ப பிரயோஜனமானவன், அவனாலதான் என் வீடு ஆசீர்வதிக்கப்படுகிறது. மனைவிகள் சொல்லணும், என் புருஷனாலதான், என் புருஷன் இல்லைன்னா இல்லை, என் புருஷனாலதான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதம். பிள்ளைகள் பார்த்து பெற்றோர் சொல்லணும், என் பிள்ளை என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கிறான். பிள்ளைகள் பெற்றோரை சொல்லணும், எங்க பெற்றோர்கள் எனக்கு ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. என் குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்துக்கு என்னோட பெற்றோருடைய முழங்கால்கள், என் பெற்றோருடைய ஜெபங்கள், அவருடைய அர்ப்பணிப்புகள், அவருடைய பாடுகள் சொல்லுவாங்களா அவங்க பிள்ளைகள்? இல்ல, பிள்ளைகளை பார்த்து பெற்றோர் சொல்லணும், என் பிள்ளைகளுடைய ஜெபம், என் பிள்ளைகளுடைய ஜெபம், அவளுடைய அர்ப்பணிப்பு. both boys or girls ரெண்டு பேரை குறிச்சு சொல்லணும். ஒருவேளை உங்களுடைய இருதயங்கள் கடினப்பட்டிருக்குமானால் ஆண்டவரை மாற்றுங்க. பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து குறை சொல்றதும், நீ என்னத்தை சம்பாதிச்சு வச்ச, என்னத்தை சேர்த்து வச்ச, என்ன பண்ணன, நீ என்ன பண்ற, இல்ல பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து கடிந்து கொள்றதும், இல்ல புருஷன் மனைவியை பார்த்து மனைவி புருஷனை பார்த்து கடிந்து கொள்கிறதும், இந்த அனுபவங்கள் வேண்டாம். கர்த்தரை நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க, நீங்க தாண்டி பாருங்க. நான் தான் ஆசீர்வாதத்துக்கு தடை, நான் தான் மாறல, நான் தான் ஒப்பு கொடுக்கல, என்னுடைய செய்கை மாறல, என்னுடைய பேச்சு மாறல, என்னுடைய சுவாபம் மாறல. முன்ன இருந்த நிலவரமே இன்னும் இருக்குது, இன்னும் கெட்ட வார்த்தை வருது, இன்னும் கெட்ட எண்ணங்கள் வருது, இன்னும் கெட்ட சுவாபங்கள் என்னை ஆட்கொண்டிருக்கிறது. இல்ல முன்ன அப்படி இருக்கும். தேவனுடைய ரத்தத்தினால நீதிமான்கள் இருக்கிறார், பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். நீங்கள் ஆசீர்வாதமா இருக்கும்படியாக, உங்களிலிருந்து நீரூற்று உண்டாகும்படியாக, ஒரு தண்ணீர் தடாகம் வெளிப்படும்படியாக தேவன் மாற்றுவாராக. அடுத்ததுக்கு நேராய் கடந்து போகலாம். தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியை நோக்கி பாருங்கள். துறவின் குழி, துறவின் குழி நான் என்ன சொல்லுங்க பாப்போம். தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழி, குழினா சரி, வெறும் குழினா தெரியுமா உங்களுக்கு? இல்லையா? வெறும் குழினா தெரியும், தோடுனா தண்ணி இல்லாத குழி வெறும் குழி. துறவின் குழினா நீரூற்றான ஒரு நீரூற்றான ஒரு குழிக்கு பேரு தான் துறவின் குழி. சரிங்களா? அந்த ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழி. நீங்களாம் நம்மள யாருங்க? தோண்டி எடுக்கப்பட்ட ஒரு துறவின் குழி. துறவின் குழினா தண்ணி நிற்கிற குழி, சும்மா வெறும் குழி இல்லை. வெறும் குழியெல்லாம் வெறும் குழியா இருந்தா வேஸ்ட் இல்லையா? யாராவது பணத்துல போட்டு மாடோ ஆடோ ஏதோ மேய்கிறதோ நடக்கிறதோ ஏதோ போய் என்ன பண்ணோம், குழியில விழுந்துரும் இல்லையா? அந்த நாட்கள் என்ன பண்ணாங்க, நம்ம ஆதியாமத்துல நம்ம வாசிக்கிறோம், வெறும் குழியில கொண்டு போய் எங்கன்னா யாரை போட்டாங்க? யோசேப்பை போட்டாங்க இல்லையா? வெறும் குழியில கொண்டு போய் அந்த யோசேப்பை போட்டாங்க. அப்படி நம்மளையும் தள்ளி வெறும் குழியாதான் நம்மளையும் சிலரெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அப்படியெல்லாம் தள்ளி விட்டாங்க இல்லையா? எங்காவது போகட்டும், எப்படியோ அழிஞ்சு போகட்டும், எங்காவது காணாம போயிடட்டும், அப்படிலாம் எத்தனை பேர் எதிர்பார்த்தவங்க இருக்கிறாங்க. ஒருவேளை உங்ககிட்ட நல்லா பேசி பழகி பார்க்கறதுனால உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாங்க. கூடையே இருப்பாங்க, கூடையே இருந்துட்டு குழி வெட்டுவோம்னு சொல்லி நம்ம சொல்றோம் இல்லையா? கூடையே இருந்துட்டு குழி வெட்டுவாங்க, கூடையெல்லாம் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனா நம்ம உயர்றது பிடிக்காது, ஆசீர்வாதமா இருக்கிறது பிடிக்காது, நல்லா இருக்கிறது பிடிக்காது, புருஷ மனைவி சந்தோஷமா இருக்கிறது பிடிக்காது. எப்படியாவது என்ன பண்ணணும், தள்ளி விட்டுறணும். அப்படிதான் யோசிப்ப சொந்த சகோதரனுக்கே பிடிக்கல பாருங்க. சொந்த சகோதரத்திற்கு அம்மா இல்லாத பையன் நேசிக்கணுமா நேசிக்க கூடாதா? அண்ணமார்கள்லாம் மூத்தவங்க ரூபன் எல்லாம் பெரிய ஆளாயிட்டாரு, நேசிக்கணும் இல்லையா? ஐயோ அம்மா இல்லாத பையன் அப்படின்னு செஞ்சுட்டு என்ன பண்ணிருக்கணும், நேசிச்சிருக்கணும். ஆனா என்ன பண்ணணும், வெறும் குழியில கொண்டு தள்ளி போட்டாங்க. அப்படி நம்மளையும் எத்தனை பேருங்க வார்த்தையில செய்தியில நம்மளுடைய போட்டு நம்மள கீழே விளக்கடுறவங்க எத்தனை பேர் முந்து மடிச்சு போறும்படியாக அவிசுவாசமான வார்த்தைகளை கொண்டு பேச்சுகளை கொண்டு எப்படி மடிச்சு போகட்டுங்க. குத்தி குத்தி என்ன சொல்லுவாங்க, வெந்த பிள்ளையே வேலை இருக்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஏத்திக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஒரு கஷ்டம் இருப்போம், நம்ம ஒரு துக்கத்துல இருப்போம், திரும்ப 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 என்ன பண்ணுவாங்க, அதனையே போட்டு குத்தி கொடைச்சு எடுக்கிற மாதிரி எடுப்பாங்க, நம்மளை வேதனைக்குள்ளாக்குவாங்க. அப்படிப்பட்ட அந்த வெறுமையான குழியில தான் தள்ளப்பட்டிருந்த நம்மளை என்ன பண்ணார் ஆண்டவர், தூக்கி எடுத்தாருங்க.
தூக்கி எடுத்தார். அன்றைக்கு சகோதரர்கள் யோசேப்பு என்ன பண்ணாங்க? தூக்கி எடுத்து இஸ்மவேலுக்கு விட்டுப்பட்டாங்க. ஆனா நம்மளை தூக்கி எடுத்து நம்மளை மேலே கொண்டு வந்து உயர்த்தி வைத்து அழகு பார்க்கும்படி விரும்புகிறாருங்க. அந்த யோசேப்பை போல சிங்காசனத்துல இருந்து அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படியாக அநேக அவர்களை எப்படி எழுதப்பட்டிருக்கிறத ஆதியாகம புஸ்தகத்துல அநேக ஜீவர்களை காக்கும்படியாகவா வசனத்தில் ஜீவரட்சணை செய்யும்படியாக அந்த வார்த்தை அநேகருக்கு காப்பாற்றும்படியாக ஆண்டவர் இந்த வெறும் குழியில போட்டவங்களை என்ன பண்ணாரு? ஆண்டவர் அப்படி உயர்த்தினார். அப்படிப்பட்ட அந்த ஆண்டவர் இன்னைக்கு நம்மளுக்கு என்ன பண்றாரு தெரியுங்களா? அந்த வெறும் குழியை ஒரு துறவின் குழியாய் நீரூற்றாய் கர்த்தர் மாற்றி கொடுக்க போகிறார். இதெல்லாம் ஒரு ஆசீர்வாதத்துக்கு தான். அன்றைக்கு ஆபிரகாமுடைய நாட்கள் இல்லாமல் ஈசாக்கு நாட்கள் என்ன பண்ணாரு? அவர் போய் துறவ தோண்டினார் இல்லையா? இந்த சம்பவம் தெரியும். ஆதியாகமம் எத்தனாம் அதிகாரம்? 26ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் நம்ம படித்து பார்த்தோம்னா அவர் போய் என்ன பண்றாரு? தன்னுடைய ஆசீர்வாதத்துக்காக துறவ தோன்றார். தகப்பன் வைத்திருந்த துறவை எல்லாம் மூடி போடுறாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி ஆசீர்வாதத்தை மூடி போட பார்க்கிறாங்க? இவனுடைய வியாபாரம் நஷ்டப்படுமா? இவனுடைய தொழில் நஷ்டப்படுமா? இவன் முடங்கணும். அப்படி அநேகர் புறஜாதி பிள்ளைகள் கூட இல்ல, ஒருவேளை சொந்த ஜனங்கள் குடும்பத்தார் நம்மள என்ன பண்ணுவாங்க? ஐயோ இவன் வளர்ந்துடக்கூடாது, இவன் மேல போயிடக்கூடாது, இவனை இப்படி என்ன பண்ணணும், இவன் இப்படி இருந்தாலும் நம்மளை எதிர்பார்த்துட்டே இருப்பான், இவன் உயர்த்தக்கூடாது, இவன் உயர்த்தக்கூடாது என்ன பண்ணுவாங்க? நம் பயங்கர சத்துரு ரொம்ப கவனமா இருப்பான். எப்படி மேல போயிடுவானோ, இவனுடைய வியாபாரம் ஆசீர்வதிக்கப்பட்டுருமா, இவனுடைய தொழில்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தோண்ட மூடிக்கிட்டே வரும் பின்னாடி சத்துரு. அப்படிதான் என்ன பண்ணாங்க? ஈசாக்குக்கு என்ன பண்ணாங்க? வந்து மூடி போட்டாங்க. ஆனா அவன் சும்மாவே இருக்கலங்க, சோர்ந்து போகவே இல்லை. நம்மனா ஒரு தடவை தோண்டுவோம், வந்து இப்ப சத்துருக்கள் வந்து மூடி போட்டாங்கன்னா ஐயோ போட்டான் போ, சரி அப்படி என்ன பண்றது அப்படின்னு சரி ஒரு தடவை கூட என்ன பண்ணலாம்? ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு பிசினஸா, தொழிலா, வேலையோ, எதுவோ ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு என்ன பண்ணுவோம்? ரெண்டாவது தடவை மூடி போட்டோம்னா என்ன பண்ணுவோம்? பேசாம இழுத்து மூடி பழுப்போம். கடவுள் கொடுத்தா கொடுக்கட்டும். உடனே கடவுள் மேல என்ன பண்றது? போட்டுறது பழிய. கடவுள் கொடுத்தா கொடுக்கட்டும், கத்த செஞ்சா செய்யட்டும், என்னவோ அவருடைய சித்தம் அப்படின்னு நம்ம வந்து பண்றது, இழுத்து போட்டு தூங்குறது. அப்படி இல்லைங்க, அப்படி இல்லை. சோம்பேறி என்ன செய்வாராம்? குளிர்துன்னு என்ன செய்வானா? உளமாட்டான்னு வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள்ல. குளிர்காலத்துலதான் என்ன பண்ணணும்? மழை பெய்யும் போதுதான் உழணும் இல்லையா? அந்த மழை பெய்யும் போதுதான் நல்ல பூமி எல்லாம் நனைஞ்சு நல்லா இருக்கும், அப்பதான் உழணும், அப்பதான் விதைக்கணும். சோம்பேறி என்ன பண்ணுவான்? குளிர்துன்னு பேசாம அப்பா குளிருக்கு சுகமா இருக்குன்னு பெட்ஷீட்டை போட்டுட்டோ கம்பளி போத்திட்டோ அப்படி படுத்திருப்பான். அது போல இருந்தோம்னா ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாதுங்க, நம்ம துறவா பார்க்க முடியாது. ஆனா மறுபடியும் என்ன பண்றாரு இந்த ஈசாக்கு? மறுபடியும் போய் தோன்ற ஒரு உண்டாகிறது. இன்றைக்கு நம்முடைய துறவுகளை மூடி போட்டுட்டே வர்றாங்களா? அந்த துறவுகளை மூடி போட்டுட்டே நம்முடைய ஆசீர்வாதங்களை ஏதோ ஒரு விதத்துல சத்துரு ஏதோ நஷ்டங்களை கொடுத்தோ, இல்ல ஏதோ ஒரு குறைவை கொடுத்தோ, நம்முடைய வேலையில பலவீனத்தை கொடுத்தோ, ஏதோ ஒண்ணு இது வேண்டாம், இது வேண்டாம். ஏன்னா உயர்றது பிடிக்காதவனுக்கு மேல வர்றது பிடிக்காது. யோசேப்பினுடைய சொப்பனத்தை பார்த்தோன்னு என்னதான் பண்ணாங்க? இவனை கொண்டுட்டா எப்படி இந்த சொப்பனம் நிறைவேறுதுன்னு பார்ப்போம், இவன் எப்படி சிங்காசனத்துல உட்கார்றான்னு பார்ப்போம், இவனை எப்படி நம்ம போய் பணிந்து கொள்றோம்னு பார்ப்போமே. ஆனா அவருடைய திட்டம் நிறைவேறல இல்லைங்களா? ஆண்டவர் உண்மைக்கும் அவர் கொடுத்தவர் தரிசனத்தை ஏற்ற வேளையில நிறைவேற்றினாருங்க. அநேக ஜீவ ரட்சணை செய்யும்படியாக ஒரு விஷயம் நான் அந்த வசனத்தை வாசிக்கலாம் என்று விரும்புகிறேன். எனக்கு அப்படி வருது அந்த வசனத்தை. எனக்குமே ஆதியாகம புத்தகம் படிங்க சார். என்னை விடத்துல
ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். அநேகருக்கு ஆசீர்வாதமாக, தேசத்துக்கு ஆசீர்வாதமாக. அந்த யோசேப்பு போன இடமெல்லாம், அவன் போனா சிறைச்சாலை ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது, போனா போத்திபாருடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. தேவன் இந்த நாட்களில அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஒரு துறவின் குழியை ஆண்டவர் அந்த துறவின் குழியாய் மாற்றும்படியாக தான் வெறும் குழியாய் இருந்த நம்மளை என்ன பண்ணாரு ஆண்டவர், நம்மளைய கொண்டு போய் எடுத்தாருங்க. எடுத்து இன்னைக்கு துறவின் குழியாய் அநேக ஜீவ ரட்சனை செய்யும்படியாக, அநேக ஜீவனை காக்கும்படியாக. அதுதான் அர்த்தம், அநேக ஜீவன்களுக்கு ஆசீர்வாதமாக. ஆனா யோசேப்பை போல மூடிட்டே வருவாங்க. அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணும் பிசாசு, நீங்க ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் பொழுது 2 ஸ்டெப் கீழே போற மாதிரி இருக்கும். கண்டு நம்ம என்ன பண்ணிட கூடாது, பயந்துடவே கூடாதுங்க, பயந்துடவே கூடாது. அப்படிதான் இருக்கும். தடைகள் வரலாம், ஆனால் துறவின் குழியாய் நம்முடைய வெறும் குழிகளை எல்லாம் ஒரு துறவின் குழிகளாய் மாற்றி நம்ம ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். அன்றைக்கு ஈசாக்கு அந்த 100 மடங்கான பலனை பெற்றது போல உங்களையும் என்னையும் முழு பலனை பெற்றுக் கொள்ளும்படியாக கர்த்தர் உதவி செய்ய போகிறார். ஆனால் இவ்வளவு பெரிதான ஆசீர்வாதங்களுக்காக நாங்க உங்களையும் என்னையும் இப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை கொடுத்து இப்படிப்பட்ட ஒரு மேன்மைக்கு நேராய் அழைத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம், நாம் எப்படி இருந்தோம், அண்டவர் எப்படி நம்ம எதற்காக கொண்டு வந்தார், இப்ப எப்படி இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார் தீர்க்கதரிசியை கொண்டு, நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நீங்க நோக்கி பாருங்கள், இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை நீங்க நோக்கி பாருங்கள். உங்களை பெற்ற சாராளை நோக்கி அடுத்த வசனம் படிப்போமே. ஏசாயா 51ஆம் அதிகாரம். கர்த்தர் அடுத்த வசனம் கொடுத்தது சிங்கம். அவர் அதில் பாலான சரங்கள் அடிக்கிறது செய்து ஆமென் ஆமென் சொல்லுவோமே. ஆமென். கர்த்தர் நிச்சயமாக இந்த மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, கீத சத்தத்தை கொடுக்க போறார். ஆண்டவர் சொல்லுகிறார் தீர்க்கதரிசி கொண்டு, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அதே தேவன் அந்த ஆபிரகாமை அழைத்த தேவன், அந்த விசுவாசத்தின் தகப்பனாகிய அந்த ஆபிரகாமையும் விசுவாசிகளுக்கு தாயாகிய சாராளையும் அழைத்தது போல உங்களையும் என்னையும் அழைத்து ஆசீர்வதித்து நம்மளை பெருக பண்ணும்படியாய் விரும்புகிறார், பெருக பண்ணும்படியாய் விரும்புகிறார். கர்த்தர் சீயோனுக்கு ஆதரவு செய்வார். அவர் என்ன பண்ணுவாரா, பாலான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தலடை செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அது உண்டாயிருக்கும். ஒவ்வொரு கூடாரங்களிலும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் ஒரு கீத சத்தத்தின் கர்த்தர் உண்டாக்க போகிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்துவோமே. ஆண்டவரே, எங்களுடைய கூடாரங்கள், எங்களுடைய பாலான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தலடைய செய்து வனாந்தரத்தை ஏதேனை போலவும், ஆண்டவரே, அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குகிற தேவனிடத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். ஆக்குகிற தேவனிடத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். எங்களுடைய கூடாரங்களில் சந்தோஷம் உண்டாயிருக்கட்டும், எங்கள் கூடாரங்களில் மகிழ்ச்சி உண்டாயிருக்கட்டும், எங்கள் கூடாரங்களில் துதி உண்டாயிருக்கட்டும், எங்கள் கூடாரங்களில் கீத சத்தம் உண்டாகும்படி செய்வீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மாற்றுகிற தேவன் சொல்லுகிறார், நீ நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடு, நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடு. கர்த்தருடைய செரிப்பின் சத்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. எதெல்லாம் விடணுமோ, எதெல்லாம் மாற்றணுமோ மாற்றிக்கொள்ளுங்க. நீதியின் வழியில தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
நீதியின் வழியில தான் ரட்சிப்பு உண்டு, நீதியின் வழியில தான் மகிழ்ச்சி உண்டு, நீதியின் வழியில் ஜீவன் உண்டு, அந்த வழியில மரணம் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீதி ஒருவேளை நான் செஞ்சிருக்கிற கஷ்டமா, ஒரு நாள் வெளிச்சத்தை போல கர்த்தர் பட்ட மகளை போல பிரகாசிக்க பண்ணுவாருங்க. நட்டு பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல உடைய வாழ்க்கை மாறும். போராடுங்க, இன்னும் நீதியின் வழியை பின்பற்றுங்க, நீதியின் வழியில கர்த்தரை தேடுங்க. நீதியின் வழியை பின்பற்றிதான் கர்த்தரையே தேடணுமா? அப்பொழுது நம்முடைய கண்மலைகள் எல்லாம், கண்மலையிலிருந்து ஒரு நீரூற்று புறப்படும். நம்முடைய வறண்ட நிலம் தண்ணீர் தடாகமாய் மாறும். நம்முடைய வெறும் குழிகள் ஆசீர்வாதத்தின் ஊற்றுகளாய் மாறும். ஒரு ரெகபோத்தை கர்த்தர் உண்டாக்குவார். இன்றைக்கு நம்முடைய இந்த சத்தியங்கள், இந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கும் எனக்கும் படிக்கட்டும், ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த சத்தியத்தின்படி இன்னைக்கு ஒரு ஷார்ட் மெசேஜ் தான். ஆண்டவரே, எங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லாரும் அப்படியே எளிமையிலே போய்